ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன வந்து பேசிக்காக தேவைப்படும். இந்த 2, 3 பொருள் இருந்தாலே போதும் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்பட்டுச்சு, என்னென்ன பொருள் தேவைப்பட்டுச்சு, நான் என்னென்ன பொருள் வந்து இந்த யூடியூப் சேனலுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து வேணும், எந்த டயத்தில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ போடுறேன். நீயே பிகினர் தானடா, நீ என்னடா இந்த வீடியோ போடுற அப்படிலாம் கேட்டுறாதீங்க. நான் பிகினருங்கிறனால தான் எனக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சு, ஸோ நான் ஒரு வீடியோ எடுக்கணும்னா எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த வீடியோ வரணுங்கிறதுக்காக என்னென்ன தேவைப்பட்டுச்சு, எனக்கு எவ்வளோ செலவானுச்சு அப்படிங்கிறத பற்றி போகிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து யூடியூப் சேனலுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மொபைல் கேமரா தான். ஸோ உங்களுக்கு வந்து மொபைல்லே வந்து நல்ல வீடியோ நல்ல குவாலிட்டி கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இது வரைக்கும் எடுத்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மொபைலில் தான் எடுத்தேன். ஸோ பெரிய பெரிய யூடியூபரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 மில்லியன் 6 மில்லியன் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து மதன் கௌரி மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மொபைலில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் இன்னுமே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கேமரா வந்து ஒரு கேமரா வாங்கணும், 30,000 20,000 கொடுத்து ஒரு கேமரா வாங்கணும், அதில் தான் வீடியோ போட்டால் அப்போ தான் நல்லா ரீச் ஆகும், நல்ல குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள் கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே. ஸோ உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட வியூஸ் வந்து போகிறது, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குவாலிட்டி வீடியோவில் கொடுக்கணும் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து கண்டென்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இதுவாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு மொபைல் கேமரா இருந்தாலே போதும், நீங்கள் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேமரா இல்லாமல்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஸோ ஆடியோ குவாலிட்டி எதுக்கு வந்து முக்கியமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியில் தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ குவாலிட்டியில் தான். அந்த ஆடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் பிரச்சனைனா வந்து அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ என்னோட சேனலுக்கு வந்து நான் ஆடியோ குவாலிட்டிக்காக என்ன வந்து ஸ்பெண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக் ஒன்று வாங்கினேன். ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 500 இந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். நிறைய மைக் வந்துச்சு, 3000லேருந்து 5000லேருந்து எக்கச்சக்கமான மைக் வந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500க்கு தான் இந்த மைக் வந்து வாங்கினேன். ஸோ இந்த மைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ இதோட பேக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த இதுதான் தெரியுதா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ள இது வந்து அன்பாக்சிங்லாம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜரோட இந்த மைக் வந்து வரும். ஒயர்லெஸ் மைக் தான். இங்கே வந்து நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா போதும், ஒரு ரிசீவர் கொடுத்துருவாங்க. அந்த ரிசீவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மொபைலில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ ஆடியோ வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ 20 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து நல்லா கிளியராக கேட்கும். பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மைக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ பாருங்க, நான் வந்து மாடியில் வச்சிருக்கேன் இது. ஸோ இங்கே வச்சுட்டு நான் எவ்வளோ தூரம் பின்னாடி போகிறேங்கிறத பாருங்கள். அது வந்து அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமரா எங்கேயோ இருக்குது, நான் வந்து வந்துட்டேன், இந்த இடம் வரைக்கும் வந்துட்டேன். ஸோ 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். இப்போ நான் அந்த கேமராவில் வந்து தெரியலன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட மைக்கோட குவாலிட்டி வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் விளாகு இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மைக் வந்து கொஞ்சம் ஆடியோ கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைக் வாங்கிக்கோங்க. ஸோ மைக் இல்லாமல் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் 2 மீட்டர் 3 மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ கேட்காம போயிடும், மொபைல் மைக்ரோஃபோனாக இருந்தால். ஸோ இந்த மைக்ரோஃபோனுங்கிறனால பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாண்ட் அங்கே வச்சுட்டு அங்கே போயிடுவேனா. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதுவாக கேட்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து விளாக் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்களாவோ இதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது வந்து ஆடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த நாய்ஸ் செலெக்ஷன்லாம் இல்லாமல். ஸோ யூடியூப் சேனலுக்கு வந்து எதுக்கு இந்த ஆடியோ வந்து முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், இந்த ஆடியோ இல்லாமல் வந்து இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ கேட்குறீங்களா, இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து இல்லாமல் வந்து மொபைலில் உள்ள மைக்ரோஃபோனில் வந்து இந்த ஆடியோ வந்து கேட்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபேன் ஓடினாலோ இல்லை ஏதாவது ரோட்டில் வண்டி போனாலோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சவுண்டு கேட்கும், அந்த நாய்ஸ் வந்து உங்களுக்கு எரெக்ஷனாக இருக்கும். இப்போ நான் பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கொஞ்சம் டல்லாக கேட்கும். ஆடியோ குவாலிட்டிக்காக ஒரு மைக் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த 500 இந்த ரேஞ்சில் வந்து கிடச்சிச்சு. உங்களுக்கு இதை விட கம்மியாக கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு மைக் வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா. ஸோ நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்கும் தேவைப்படுமான்னு தெரியல, எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு, அதனால வந்து நான் அதை வாங்கினேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபேட் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ ஒரு ட்ரைபேட் வந்து எனக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் இருக்கிறனால தான் நான் வந்து இந்த இடத்துல இப்போ உட்காந்து நான் வீடியோ போட முடியுது. ஸோ இப்போ இந்த ட்ரைபேட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய இதுவே செட் பண்ணணும், இந்த ஃபோனை வந்து ஷேக் இல்லாமல் நிற்க வைக்கிறதுக்கு. ஸோ ஒரு ஆளை நான் பிடிச்சி வச்சு நிற்கிற அளவுக்கு நான் வந்து எங்கே யாரையும் போய் தேட முடியாது. ஒரு ஆள் வந்து டெய்லி நான் வீடியோ எடுக்கணும் வந்து இதை பிடிங்கன்னு சொன்னால் அவங்களும் ஷேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த ட்ரைபேடுக்கு வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது
அரௌண்ட் 300 தான். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைபேட் வந்து வச்சிருந்தேன், அது வந்து உடஞ்சு போயிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 900 அந்த மாதிரி ரேட்ல வந்து வந்துச்சு. ஸோ இந்த ரேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது இப்போ உடஞ்சு போச்சு, ரீசெண்டாக தான் உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு புதுசு வாங்கலான்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தேடி பார்த்தேன். ஸோ பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட இப்போ காசு இல்லாதனால இந்த இது வாங்கினேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 தான் இந்த ட்ரைபேட். இப்போ யூஸ் பண்ணுற ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு ஹைட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரைபேட் தான் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி வந்து இந்த ட்ரைபேடில் போட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் அதுக்கு முன்னாடி வச்சிருந்த ட்ரைபேட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு வரும். ஸோ நம்ம நின்றுட்டு பேசுகிற அளவுக்கு நம்ம ஹைட்டுக்கு வரும். ஸோ அந்த ட்ரைபேட் வந்து உடஞ்சு போனதுனால இந்த ட்ரைபேட் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரைபேட் தேவைப்பட்டுச்சுன்னா இது வந்து வாங்கிக்கோங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாடல் வந்து சின்னதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெருசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இந்த ட்ரைபேட்லேயும் இருக்குது. ஸோ ட்ரைபேட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபேடு ஒரு மைக் வாங்கினேன். இவ்வளோ 2 மட்டும் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரைபேட் இல்லாமல் வேறு உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு சேனலில். ஏன்னா வந்து நான் இப்போ கொடுக்குற குவாலிட்டி பாருங்கள், இது வந்து முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கால தான். ஸோ இந்த குவாலிட்டி காரணம் வந்து லைட்டிங் தான். ஸோ நான் வந்து லைட்டிங்காக எவ்வளோ செலவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லைட்டிங்லாம் எதுவுமே செலவு பண்ணல. இந்த மேலே ஒரு டியூப் லைட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த டியூப் லைட்டோட லைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இந்த கேமராக்கு பின்னாடி வந்து ஒரு ஜன்னல் இருக்குது, ஒரு 4 ஜன்னல். ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டேன். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த வெளில உள்ள லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இது இப்படி இருக்குது. ஸோ இப்போ நைட் டைமில் நான் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷேடு வந்து எனக்கு மேலே விழுவும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த நிழல் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து அது ஃபுல்லாக விழுவும் எனக்கு. இப்போ இங்கே இந்த லைட் இருக்கிறதுனால எனக்கு வந்து இது பிரச்சனையாக இல்லை. ஸோ நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லைட் இதில் அடிக்கிறதுனால எனக்கு வந்து நைட் டைமில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் மத்தியானமே வீடியோ எடுத்துறேன். அப்லோட் பண்ணுறதுக்கு வேணால் ஈவினிங் ஆகலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தால் வந்து யூடியூப் சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 0 சப்ஸ்கிரைபர்லேயே வந்து நீங்கள் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோட சேனல்லாம் பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்கிரைபர்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 8வது வீடியோவாக நான் மொதல் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 350 இந்த அரௌண்ட் இந்த மாதிரி வந்திருக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ நீங்கள் போட வீடியோ போட வேணால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண சொல்லி பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் இஷ்டம். அது வந்து நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து அவ்வளோவா எதுவும் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ 0லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் இப்போ தாங்க இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மொபைல் இருக்கும், அது கேமரா எடுத்துக்கிட்டு ஸோ நான் சொன்ன மைக்கு ஸ்டாண்டு கூட உங்களுக்கு தேவைப்படாமல் கூட இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் பேசினாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு மைக் தேவைப்படுது, அதனால் நான் மைக் வாங்கியிருக்கேன். ஸ்டாண்டு எனக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா நான் பின்னாடி வந்து எந்த இதுவும் இல்லை, எனக்கு வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்டு தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு கூட நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ ஸ்டாண்ட் இல்லாமலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ உங்களால் முடியும்னு நினச்சா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வீடியோ இப்போவே போட ஆரம்பிச்சிருங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும் யூடியூப் சேனல். நான் வந்து இந்த சேனல் மிஸ்டர் ராஜுங்கிற சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இவ்வளோ தான் செலவாயிருச்சு. ஒரு மைக் ஒன்று வாங்கினேன், இது வந்து 500 ப்ளஸ் சொன்னேன், அவ்வளோதான். ஸோ ஒரு ட்ரைபேட் ஒன்று வாங்கியிருக்கேன், இது வந்து ஒரு 300. ஒரு 800,000க்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூடியூப் சேனலோட செலவு வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இதை விட கம்மியாக கூட ஆகலாம். சில பேர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் கொடுக்கணும், விளாக் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிக செலவாகும், அவ்வளோதான். ஸோ இந்த செலவுங்கிறத பார்க்காம நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ தான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது தேவைப்படுனா பேக்ரவுண்டுக்குலாம் செட் பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ரா தான் அதெல்லாம். ஸோ இப்போ என் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பெயிண்ட் தான். இதை வச்சு நான் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். சில பேர் நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீனோ இல்லை பிளாக் ஸ்க்ரீனோ வந்து வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல், அவ்வளோதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் தேவைப்படும். ஒரு ட்ரைபேட் வாங்கிக்கோங்க, ஒரு மைக்கு. ஸோ வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கேமரா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். மொபைல் கேமரா, லைட் செட்டிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையானது. பேக்ரவுண்ட் வந்து ஒரே மாதிரி மோஸ்ட்லி போட ட்ரை பண்ணுங்கள். ஒரே பேக்ரவுண்ட் வச்சு போட ட்ரை பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிளைனாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்ல. ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு இது மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு வந்து நீங்களும் இது இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போவே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்காக நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து போடுறேன். ஓகே, பாய்.